ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக இந்த விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காக என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் உங்களுடைய பேராதரவினாலும் உங்களுடைய ஒருமுகமான ஆத்மார்த்தமான மனதை ஒருமுகப்படுத்தி எல்லோராலும் செய்யப்படுகின்ற இந்த பிரார்த்தனையினால் அநேக பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பதிலே ஐயமில்லை. அதை நான் தொடர்ச்சியாக செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விதமாக முயற்சி செய்கின்ற தருணத்திலே ஒரு வாரமாக தொடர்ச்சியாக என்னோடு பேசி கொண்டிருக்கிற நண்பர் சுந்தரேசன் என்பவர் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்திருந்தார்கள். ஏற்கனவே அவருடைய மனைவி என்னிடத்திலே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாம் தொலைபேசி வாயிலாக பிரார்த்தனைகளை மேற்கொண்டோம். அதிலே மிகவும் மனமகிழ்ந்து அவர்கள் நேராகவே இன்றைக்கு வந்துவிட்டார்கள். நம்முடைய கோபுரத்திற்கு வந்து தமக்கான பிரார்த்தனைகளை செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அதன்படி இன்றைக்கு இந்த பிரார்த்தனையை நாம் செய்கிறோம். பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், மிகவும் வெறித்தனமாக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 மாதங்களாக பாபாவிடத்திலே ஒரு வைராக்கியத்தோடு ஒரு பருக்கை கூட சாதத்தை சாப்பிடாமல் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். காலையிலே ஒரு டம்ளர் சூப், மாலையிலே ஒரு டம்ளர் பழரசம், அவ்வளவுதான். இடையிலே டீ காஃபி எடுத்துக்கொள்வதே இல்லை. வேண்டுகின்ற நேரத்திலே தண்ணீர் மட்டும் பருகுகிறார். இப்படி வெறித்தனமாக 7 மாதங்களாக பாபாவிடத்திலே வைராக்கியமாக உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் இன்றைக்கு நேராகவே வந்துவிட்டார். அவரோடு நான் இதுபோல பேசி பிரார்த்தனை செய்து, அவருடைய நண்பர் ஒருவர் மருத்துவரையும் அழைத்து வந்திருந்தார். மருத்துவருடைய சான்றிதழ் இந்த மனிதர் திரு சுந்தரேசன் அவர்கள் நண்பர் மிகவும் நலமாக ஆரோக்கியமாக மிகவும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக அந்த மருத்துவ நண்பரையும் கூடவே அழைத்து வந்திருந்தார். நான் எடுத்த அந்த படக்காட்சி இதுபோல வழியில் செல்லுகிற அநேக வண்டிகளுடைய அந்த சப்தத்தினால் சரிவர எடுக்க முடியவில்லை. ஆகையினாலே அதை உங்களிடத்திலே பதிவிட முடியவில்லை. அடுத்த வாரத்திலே கண்டிப்பாக நான் வருகிறேன். நாம் அனைவருமே சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு பேட்டி எடுத்து கண்டிப்பாக அனைத்து மக்களும் அனைத்து பக்தர்களும் அறியும் விதமாக நாம் இதை பதிவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி இன்றைக்கு நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவருடைய வேண்டுகோளை இப்பொழுது நாம் பார்ப்போம். இப்படி வெறித்தனமாக உண்ணாவிரதம் இருக்கிறாரே, அவருடைய வேண்டுகோள் தான் என்ன என்று நான் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன். அவர் சொன்னார், நான் சாதாரணமாக ஒரு ரேடியோ மெக்கானிக், ஒரு ஆம்பிளிஃபையர், இந்த மாதிரி ரேடியோக்களை கடந்த 40 ஆண்டுகளாக நான் பழுது பார்த்து வருகிறேன். இப்பொழுது எனக்கு 58 அகவை ஆகிறது. இந்த 58வது அகவைக்கு உள்ளாக நான் ரேடியோ ரிப்பேர் செய்து வந்த அந்த தொழிலை கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிறுத்திவிட்டு என்னுடைய ஊக்கத்தினாலும் என்னுடைய மனதினுடைய தாக்கத்தினாலும் ஒரு டிடிஎஸ் என்கின்ற இந்த ஒலிபெருக்கி, அதாவது ஒலியை வெளியிடச் செய்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை மிகவும் நுணுக்கமாக அறிந்து கொண்டு அதிலே என்னால் தயாரிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் ஒரு புதுவிதமாக இருக்கிறது. அதை வெளியிடுவதற்காக எனக்கு பெருந்தொகை தேவைப்படுகிறது. இதை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஒரு ஜிடி நாயுடு எப்படி படிக்காமலே தன்னுடைய தயாரிப்பான அநேக ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொண்டு அதை கண்டுபிடித்து உலகோர் வியக்கும் விதமாக அவர் வாழ்ந்து காட்டினாரோ,
அதுபோல எனக்கும் பல தொழில்நுட்பங்கள் தெரியும். ஒரு இசையிலே, ஒரு நாடகத்திலே, ஒரு நாட்டியத்திலே எனக்கு நிறைய தொழில்நுட்பத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை வெளியிட வேண்டும். வெளியிடுவதற்கு எனக்கு தகுதியான நபர் வேண்டும், தகுதியான ஒரு ஸ்பான்சர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த ஸ்பான்சர் கிடைக்கின்ற வரை இதை நான் வெளியிட்டு என்னுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து நான் உலகத்திற்கு அறியப்படியான அந்த நாள் எந்த நாளோ அந்த நாள்தான் நான் உணவு அருந்துகின்ற நாள் என்று சொல்லி பாபாவிடத்திலே, பாபாவினுடைய பக்தரான அவரும் அவருடைய மனைவியும் தொடர்ச்சியாக என்னிடத்திலே ஒரு வாரமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அநேக பிரார்த்தனைகளிலே இது வித்தியாசமான ஒரு பிரார்த்தனையாக இருந்தது. அதனால் தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காக, அந்த குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த 25 ஆண்டு காலமாக ஒரு பைசா கூட அவருக்கு வருமானம் இல்லை. இருந்தாலும் கூட தன்னுடைய 2 பிள்ளைகளை நல்லவிதமாக திருமணம் செய்து அவர்களும் நல்லவிதமாக வாழ்கிறார்கள். தனியாக போய்விட்டார்கள். இவர் தனியாக இவருடைய மனைவியோடு வாழ்கிறார். ஒரு பைசா வருமானம் இல்லை. இருந்தாலும் கூட இந்த விதமான கண்டிப்பை, அநேக பொருட்செலவு, அநேக உடல் உழைப்பு, அநேக சிந்தனை, அறிவை பயன்படுத்தி கடந்த 25 காலத்தினுடைய ஒரு உழைப்பினுடைய பலனாக இந்த ஒலிபெருக்கி, அதாவது ஒலியை வெளியிடுகின்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார். இதற்கான ஸ்பான்சர் எவ்வளவு என்று கேட்டேன். குறைந்தது 50 கோடி ரூபாய் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பெருந்தொகையை இவரை நம்பி இதை செய்வதற்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்களும் நிறைய முதலீட்டாளர்களும் வந்தார்கள். இவருடைய தமிழ் ஆர்வத்தின் காரணமாகவும் தமிழ் உணர்ச்சியின் காரணமாகவும் ஒரு தமிழன் நான் கண்டுபிடித்த இதை தமிழ்நாட்டிலேயே தான் இதை வெளியிட வேண்டும், இதை வெளிநாட்டிற்கு விற்பதற்கு நான் தயாராக இல்லை, ஆகவே எனக்கு இங்கிருந்து யாராவது ஒரு ஸ்பான்சர் வருவார், ஆகையினாலே அவரோடு நான் இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை வெளியிட்டு அவருக்கும் ஒரு உதவியாகவும் எனக்கும் ஒரு உதவியாகவும் இருந்து நான் புகழையும் பெயரையும் பணத்தையும் சம்பாதிப்பேன். அன்றைக்கு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அதுவரை இந்த பழரசத்தை தான் காலை இரவு 2 வேளை 1 டம்ளர் தான் அது கூட சாப்பிட்டு விட்டு நான் உயிர் வாழ்வேன். இது பாபாவின் மீது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொண்டேன் என்று ஒரு வெறித்தனமாக, ஒரு பெரிய அதிசயமாக இந்த அவருக்கே அவர் கட்டளைகளை விதித்து கொண்டு, ஒரு கட்டுக்களை வைத்துக்கொண்டு அந்த கட்டுக்களை தளர்த்தாமல் மனதை தன்னுடைய கொள்கையில் கோட்பாட்டிலிருந்து மாறாமல் இன்று வரை கடந்த 7 மாத காலமாக வாழ்ந்து வருகிறார். அதன் மூலமாக பாபாவினுடைய அருள் கிடைத்து ஒரு புத்துணர்ச்சியோடு வந்திருக்கிறார். அவரை நான் படப்பிடித்து அடுத்தடுத்து வருகின்ற பிரார்த்தனைகளிலே அவரை கண்டிப்பாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன். அதன் மூலமாக உங்கள் பிரார்த்தனையின் மூலமாக அவருக்கு நல்லதொரு எதிர்காலம் கிட்டும். அவருக்கு எந்தெந்த அவமானங்களை இந்த கடந்த 25 ஆண்டு காலமாக சந்தித்தாரோ, எந்தெந்த பொருளாதார தாழ்வுகளை சந்தித்தாரோ, எந்தெந்த பிரச்சனைகளை அவர் சந்தித்தாரோ அதிலிருந்து விடுபட்டு கண்டிப்பாக இனி வரும் காலங்களிலே அனைத்து புகழையும் அனைத்து பொருளாதார உயர்வையும் அவர் அடைவார். அதற்கு உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை தேவைப்படுகிறது. நாம் அனைவரும் கூட்டாக ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்யப்படுகின்ற இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமாக கண்டிப்பாக அவருக்கு நல்லதே நடக்கும், வெற்றியே கிட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு பாபாவினுடைய பாதங்களை சரணடைந்து இந்த பிரார்த்தனையை செய்கிறேன். இன்னொன்றை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்கிருந்து அழைத்தாலும், எந்த திசையிலிருந்து அழைத்தாலும், எந்த நாட்டிலிருந்து அழைத்தாலும் இந்திய நேரப்படி காலை 12 மணிக்கு மேல் அழையுங்கள். அதற்கு முன்பாக என்னுடைய சொந்த வேலைகளை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது. பூஜைகள் புனஸ்காரங்கள் காலையிலே எழுந்து உங்களுக்காக கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நான் பிரம்ம முகூர்த்தத்திலே உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். நீங்களும் கூட இந்த சொல்லியிருக்கிற பிரார்த்தனைகளை அந்த நேரத்திலே முடிந்தால், நீங்கள் எழுந்தால், கண்விழித்தால் செய்து கொள்ளுங்கள் இந்திய நேரப்படி. அதனால் மிகப்பெரிய பலன்கள் இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன். அதுபோலவே
நீங்கள் இந்த 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 யூடியூப் சேனலை எனக்காக அதை விரும்புங்கள், லைக் செய்யுங்கள், அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். செய்தீர்களானால் கண்டிப்பாக பாபாவுடைய சொந்தங்கள் அனைவருமே இதனால் பயனடைவார்கள். இந்த கூட்டு பிரார்த்தனை இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு அவர்களும் கூட இதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். தேவையானவர்கள் அவர்கள் என்னை அணுகுவார்கள். அதுபோல் நீங்கள் யாருக்காவது பிரார்த்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கைபேசியிலிருந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்களே பேசி எனக்கு அனுப்பிவிட்டால் திரும்ப நான் உங்களுக்கு அதை பார்த்து உங்களுக்காக நான் அதை பதில் சொல்வேன். எனக்கு எப்பொழுதெல்லாம் நான் இணையதளத்திலே வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக அதை பார்ப்பேன். நான் இணையதளத்தில் இருக்கும் பொழுது வெளிநாடுகளில் இருந்து கூட உங்களால் இலவசமாக என்னை அழைக்க முடியும். எனக்கு ஒருவேளை தொடர்பு கிடைக்கவில்லை என்றால், தொடர்பு கிடைக்காத ஒரு அன்பர்களும் பக்தர்களும் கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள். அந்த நேரத்தில் நானும் கூட பார்த்து இரவு எந்த நேரமாக இருந்தாலும் கூட உங்களுக்கான ஒரு வாய்ஸ் மெசேஜை, ஒரு ஆலோசனையை, ஒரு பிரார்த்தனையை செய்து உங்களுக்கு நான் பதில் அனுப்புவேன். அதனால் உங்களுக்கு பலன் கிட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விதமான பிரார்த்தனைகள் அத்தனையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற நீங்களும் துணை இருக்கிறீர்கள். பாபா துணை இருக்கிறார். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.